ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நாகுவின் சமையல். நம்ம இன்றைக்கி நெய், எண்ணெய், பட்டர், கோதுமை மாவு, மைதா மாவு, கார்ன்ஃப்ளவர் எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் ரொம்ப ஈஸியாக வீட்டில் இருக்கக்கூடிய மூணு பொருளை வச்சு கேரளா ஸ்டைலில் ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டில் ஒரு அல்வா செய்ய போகிறோம். அது எப்படி செய்கிறதுன்னு இப்போ பார்க்கலாம். இப்போ தான் எங்கள் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த அல்வா செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு 2 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் எடுத்துக்கோங்க. நல்லா ஃப்ரெஷ்ஷான தேங்காயாக இருக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு எண்ணெய் நல்லா கிடைக்கும் அந்த அல்வாவிலேருந்து. அதனால் 2 கப்பு தேங்காய் எடுத்துக்கோங்க. பெரிய தேங்காயாக இருந்ததும் ஒரு தேங்காயை அப்படியே உடச்சிட்டு திரியை எடுத்துக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் இதுக்கு. அதை இப்போ ஒரு மிக்சி ஜாரில் மாற்றிக்கலாம். நம்ம வச்சுருக்க தேங்காய் துருவலை நான் இப்போ 2 கப்பு தேங்காயுமே ஒன்றாவே சேர்த்துட்டேன். இதில் இப்போ 1/2 கப்பு தண்ணி ஊற்றி ஃபஸ்ட்டு அரைச்சி பார்த்துக்கோங்க. அப்படி இல்லைனாக்கா அதுக்கப்புறமா நம்ம தேவைங்கிறப்ப தண்ணி ஊற்றிக்கலாம். நான் ஃபஸ்ட்டு பாலுக்கு 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி இந்த மாதிரி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் பாருங்கள். இதில் இப்போ மொத்தத்தில் 1/2 கப்பு ஊற்றிருக்கு தண்ணி. அதை ஃபஸ்ட்டு பாலை தனியாக எடுத்துக்கிறணும். நம்ம 3 பால் எடுக்கணும் இந்த அல்வாவுக்கு. 3 பாலுமே தனித்தனி பவுலில் தனித்தனியாக எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு செய்கிறப்ப ஈஸியாக இருக்கும். இது இப்போ எடுக்கிறது ஃபஸ்ட்டு பால். நல்லா ஒரு வடிகட்டி வச்சுட்டு வடிகட்டி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு ஸ்பூனோ கரண்டியோ வச்சு அமுக்குனிங்கனாக்கா நம்மளுக்கு பால் கீழே நல்லா இதுவாயிரும். இப்போ இதுவை ஃபஸ்ட்டு பால் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். எவ்வளோ ஒரு கெட்டியான பாலாக கிடச்சிருக்கு நம்மளுக்கு. இந்த பாலை தனியாக வச்சிடலாம். இப்போ இந்த தேங்காய் திரும்ப ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு 2வது பாலுக்கு நம்ம ரெடி பண்ணிடலாம். இப்போ 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க 2வது பாலுக்கும். 1/2 கப்பு தண்ணி ஊற்றிட்டு இதுவே நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ 2வது பாலும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இதையும் வடிகட்டி எடுத்துக்கலாம். நல்லா இந்த மாதிரி நம்ம ஸ்பூனை வச்சு இது பண்ணுறத விட இந்த மாதிரி கையில் புழிஞ்சு விட்டுட்டு எடுத்தோம்னாக்க நல்லா நம்மளுக்கு அந்த சக்கை நல்லா இதுவாயிரும். பாலும் நல்லா கிடைக்கும். இப்போ 2வது பாலும் நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதுதான் வேஸ்ட்டு. இது இன்னொருக்கா 3வது பாலுக்கு ஒருக்கா எடுத்துக்கணும். 3வது பாலுக்கு 1/2 கப்பு தண்ணி ஊற்றினா போதுமானது. ரொம்ப தண்ணி அதிகமாக ஊற்ற வேண்டாம். இப்போ 3வது பாலும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன்னா இந்த பவுலில் தான் வடிகட்ட போகிறேன். இப்போ அதே மாதிரி கை வச்சு புழிஞ்சு விட்டுட்டு எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள் 3வது பாலும் நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு 1/2 கப்பு தண்ணியே போதுமானது. இப்போ வெல்லம் நான் அந்த மாதிரி உருக்கி எடுத்து வச்சுருக்கேன். எப்போவுமே ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன். அந்த வெள்ளை பாகு தான் இன்றைக்கி இந்த இதில் நான் சேர்க்க போகிறேன். அல்வாவுக்கு ஜீனியெல்லாம் யூஸ் பண்ணலை. வெள்ளை பாகு போட்டு செஞ்சோம்னா ரொம்ப சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஒரு அடிக்கனமான சட்டி எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி நான்ஸ்டிக் சட்டி தான் எடுத்திருக்கேன். அந்த சட்டியில் நம்ம 1/2 கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாம். இந்த அரிசி மாவு வறுத்ததாக இருந்தாலும் பரவாயில்ல, வறுக்காதாக இருந்தாலும் பரவாயில்ல. நான் இன்றைக்கி சேர்க்குறது வறுக்காத மாவு தான் சேர்க்குறேன். இதுக்கு பதிலாக நீங்கள் கார்ன்ஃப்ளவரோ இல்லை கோதுமை மாவோ இல்லை மைதா மாவோ கூட சேர்த்துக்கலாம். ஆனால் அரிசி மாவு சேர்த்தாக்க நல்லாயிருக்கும். அதுக்காக நான் அரிசி மாவு சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம 3வதாக எடுத்து வச்சோம்ல அந்த பாலை ஃபஸ்ட்டு அந்த அரிசி மாவோடு சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு சின்ன வடிகட்டி ஒன்று எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு வடிகட்டினது கொஞ்சம் பெருசாக இருந்துச்சுன்னா ஓட்டாதனால இது மாதிரி சின்ன வடிகட்டியில் வடிகட்டி எடுத்தோம்னாக்க அந்த தேங்காய் பால் இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு நல்ல நைஸாக இதுவாக கிடைக்கும். அந்த கரன்னு ஒரு மாதிரி இருக்காது நம்ம சாப்பிட்றப்ப. இப்போ 2வது பாலையும் நான் சேர்க்குறேன். 3வது பால் 2வது பால் 2 பாலையும் இதோட அந்த மாவோடு சேர்த்தாச்சு. இப்போ பாருங்கள் வேஸ்ட்டெல்லாம் எடுத்தாச்சு. எந்த அளவுக்கு வேஸ்ட் வந்திருக்குதுன்னு பாருங்கள். சின்ன வடிகட்டியில் வடிகட்டினோடனே இப்போ இதை என்ன பண்ணணும்னா ஒரு விஸ்கோ இல்லை ஒரு ஃபோர்க்கோ கரண்டியோ வச்சுட்டு நல்லா கட்டி இல்லாமல் கலக்கிக்கோங்க. ஏன்னா கட்டியாக இருந்ததுன்னா நம்மளுக்கு அப்புறம் அல்வா கிண்டுறப்ப கட்டிப்படும். அதனால் ஃபஸ்ட்டே கட்டி இல்லாமல் கலக்கிக்கணும். அந்த தேங்காய் பால் இதுவும் நல்லா சேர்கிற மாதிரி. இப்போ 1/2 கப் அளவுக்கு வெள்ளைப்பாகு சேர்க்குறேன்னா உருக்கி எடுத்த பாகு. இது வெள்ளத்தில் சும்மா கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு நம்ம உருக்கி எடுத்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுட்டோம்னா நம்மளுக்கு வேணுங்கிறப்ப யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ 1/2 கப்பு வெள்ளைப்பாகு சேர்த்துட்டேன்னா அதை அடுப்பில் வச்சுட்டு நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும். இப்போ தான் அடுப்பு பற்ற வச்சுருக்கேன்னா இப்போ இதுவை நல்லா கைவிடாமல் கிண்டுங்க. கிண்ட அது நம்மளுக்கு நல்லா இது கட்டியாக வரும். இப்போ ஒரு 1/2 கப்பு சேர்க்குறேன். மொத்தத்தில் இந்த அல்வாவுக்கு நான் உருக்குன அந்த பாகு 2 கப் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இப்போ பாருங்கள் அல்வா நம்மளுக்கு கொஞ்சம் வேக ஆரம்பிச்சிருச்சு. வெந்து அந்த பதம் வருது பாருங்கள். கொஞ்சம் கட்டியாக தெரியுதுல்ல, அதனால் அல்வா வெந்து வர்றது தான். இந்த மாதிரி வரையில் அந்த கட்டியை நம்ம நல்லா ஸ்பேச்சுலாவோ கரண்டியோ வச்சுட்டு உடச்சி விட்டுட்டு கிண்டிக்கணும். இப்போ நல்லா கிண்டியாச்சு. இந்த மாதிரி கொஞ்சம் கெட்டியான பதமாக வர்றது வரையிலும் நீங்கள் கிண்டிக்கங்க.
இந்த மாதிரி கெட்டியாக வந்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு எடுத்து வச்சோம்ல தேங்காய் பால், கெட்டியான பால், அந்த பாலையே அதே வடிகட்டியில் நான் வந்து வடிகட்டிட்டு சேர்த்துட்டேன். ஃபஸ்ட்டு பால் இப்போ தான் சேர்க்கணும். ஃபஸ்ட்டு சேர்த்தது 3வது பாலும் 2வது பாலும். கடைசியாக திக்கான பால் சேர்த்தோம்னா தான் நல்லாயிருக்கும். அதோட கொஞ்சமாக ஏலக்காய் பொடி சேர்க்குறேன்னா, நீங்கள் வந்து ஏலக்காய் பொடி உங்கள் கையில் இல்லைனாக்க நீங்கள் பால் காய்ச்சையிலே ஒரு 2-3 ஏலக்காயை நச்சு போட்டு சேர்த்துக்கலாம். ஏலக்காய் பொடி சேர்த்துட்டு நல்லா அது எல்லாத்தையும் ஒன்று சேர கிண்டி விட்டுக்கோங்க. இந்த அல்வா வந்து எனக்கு எங்கள் ஃப்ரெண்டு பக்கத்தில் ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்க தான் சொல்லி கொடுத்தாங்க எப்படி செய்கிறதுன்னு. அவங்க எப்போவுமே இதில் இருந்து வாங்கிட்டு வருவாங்க, நாட்டில் இருந்து. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நான் வந்து கொஞ்சம் கலர் ரெட் கலர் சேர்த்துருக்கேன், ஃபுட் கலரு. நீங்கள் வந்து இது சேர்க்குறதுனாலும் சேர்க்கலாம், சேர்க்காமலும் கூட செய்யலாம். இந்த அல்வா வந்து எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். எப்படி செய்கிறதுன்னு கேட்டேன். அவங்க ஃபோன் பண்ணி அவங்க அம்மா கிட்ட கேட்டுட்டு இந்த ரெசிபி எனக்கு சொன்னாங்க. ஒரு தடவை ட்ரை பண்ணி ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதுலேருந்து நாங்கள் எப்போவுமே இந்த மாதிரி அடிக்கடி பண்ணுறது. நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணிங்கன்னா அப்புறம் நீங்களும் அடிக்கடி செய்வீங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், அரை மணி நேரம் ஆயிடுச்சு. அரை மணி நேரம் ஆன உடனே நம்மளுக்கு கொஞ்சம் கெட்டியாக இதுவாக வந்திருக்குது பாருங்கள், சுருண்டு வருது. இதில் மொத்தத்தில் 2 கப்பு பாகு சேர்த்துருக்கு. இந்த இதில் வந்து கொஞ்சம் கூட நம்ம வந்து நெய்யோ எண்ணெயோ எதுவுமே சேர்க்குறதில்ல. அதுலேருந்தே அந்த தேங்காய் நம்ம பால் புழிஞ்சோம்ல, அதுலேருந்தே எண்ணெய் வரும். இப்போ பாருங்கள், 45 நிமிஷம் ஆயிடுச்சு. அப்படி எவ்வளோ ஒரு சைனிங்காக தெரியுது பாருங்கள். அந்த தேங்காய் பால்லேருந்து எண்ணெய் வந்துடுச்சு. இப்போ பாருங்கள், சுற்றிலும் கூட நல்லா அந்த எண்ணெயெல்லாம் அப்படி பிரிஞ்சு வருது. இந்த அளவுக்கு நல்லா வேக விடணும். நம்ம நல்லா வேக விட்டோம்னா தான் அந்த தேங்காய் பால்லேருந்து எண்ணெய் வரும். கொஞ்சம் அவசரப்பட்டே நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா அந்த எண்ணெய் வந்து நம்மளுக்கு வராது. அதே மாதிரி இந்த தேங்காய் எண்ணெய் வர வர நம்மளுக்கு வந்து அந்த தேங்காய் எண்ணெயோட வாசம் அவ்வளோ சூப்பராக வரும். அந்த அல்வாலேருந்து அங்கங்கே எவ்வளோ சூப்பராக எண்ணெய் வெளியில் வருது பாருங்கள். இது கிண்டுறதுக்கு மொத்தத்தில் 45லேருந்து 50 நிமிஷம் ஆகும். நீங்கள் வந்து நல்லா பொறுமையாக கிண்டணும். அப்போ தான் நம்மளுக்கு இந்த மாதிரி எண்ணெய் விட்டுட்டு வரும். இப்போ நல்லா சுருண்டு வந்துருச்சு பாருங்கள். இந்த நேரத்தில் நான் வந்து கொஞ்சம் நட்ஸு சேர்க்குறேன். அவங்கவுங்க இஷ்டத்துக்கு நீங்கள் வந்து எந்த நட்ஸ் வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சம் பாதாம், முந்திரி, பிஸ்தா இதெல்லாம் சேர்க்குறேன். நீங்கள் வந்து எல்லா நட்ஸும் சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை. அப்படி இல்லைனாக்கா கொஞ்சம் நிலக்கடலை கூட வறுத்துட்டு கூட சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். இப்போ நட்ஸ் எல்லாம் போட்டாச்சு. இப்போ கொஞ்சமாக நான் வந்து வெள்ளை எள்ளு சேர்க்குறேன். எள்ளு சேர்த்தாக்க உடம்புக்கு நல்லது, என் குழந்தைங்களுக்கும் பிடிக்குன்றதுனால நான் வந்து எள்ளு சேர்க்குறேன். எள்ளு சேர்க்காமலும் கூட செய்யலாம். இப்போ பாருங்கள், நல்லா சூப்பராக வந்துருச்சு அல்வா. இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வர்றது வரையிலும் நம்ம வந்து கொஞ்சம் பொறுமையாக கிண்டினோன்னாக்க ரொம்ப ரொம்ப சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் அவசரப்பட்டு எடுத்தீங்கன்னாக்கா அந்த தேங்காயோட வாசம் வந்து நம்மளுக்கு பச்சை வாசம் வந்து அந்த அல்வாவில் இருக்கும். அதனால் சாப்பிட்டோம்னா அந்தளவுக்கு டேஸ்ட் இருக்காது. இப்போ பாருங்கள், நல்லா சுருண்டு வந்துருச்சு. இந்த அளவுக்கு சுருண்டு வரணும். இப்படி சுற்றணும்னாக்கா எல்லாம் ஒன்று சேர்ந்து சுற்றணும். இந்த நேரத்தில் நான் அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ எண்ணெய் நிறையா இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சுட்டு அந்த எண்ணெயெல்லாம் நம்ம வந்து எடுத்துடலாம். அந்த தேங்காய் பால்லேருந்து வந்த எண்ணெய் தான் இது. இந்த எண்ணெயை எடுத்து நான் வந்து எந்த டின்னில் பண்ண போகிறோமோ அந்த டின்னை வந்து க்ரீஸ் பண்ணிக்கிறேன். நான் வந்து இன்றைக்கி பிரெட் மோல்டு தான் எடுத்திருக்கேன். அதில் இந்த எண்ணெயை ஊற்றி அப்படி க்ரீஸ் பண்ணுறேன். பாருங்கள், நல்லா தடவியாச்சு எண்ணெய், அந்த எண்ணெயை வச்சு. இப்போ இதில் வந்து நம்ம விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி நட்ஸ் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம வச்சுருக்கோம்ல, செஞ்சு வச்சுருக்கோம்ல, அந்த அல்வா வந்து சீக்கிரமாக சூடோடே இந்த பாத்திரத்தில் வந்து சேர்த்துடணும். ஏன்னா ஆறிடுச்சுன்னா கொஞ்சம் கெட்டியாயிரும். அதனால் சூடோடே சேர்த்து விட்ருங்க. நம்மளுக்கு இதில் வந்து இருக்க எண்ணெய் வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் கூட நம்ம வந்து ஸ்பூன் வச்சு வடித்து எடுத்துக்கலாம். ஆனால் எனக்கு வந்து இந்த எண்ணெய் கரெக்டாக இருந்துச்சு. அதனால் நான் அப்படியே அந்த எண்ணெயோடய சேர்த்துட்டேன். சேர்த்துட்டு நல்லா ஒரு விஸ்கோ ஒரு ஸ்பூனோ இல்லை ஸ்பேச்சுலாவோ வச்சு இந்த மாதிரி கரெக்டாக லெவல் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இது வந்து நல்லா ஆறிடணும். இந்த அல்வா வந்து 2 மணி நேரத்துலேருந்து 3 மணி நேரம் வரையில் நல்லா ஆற விட்டுருங்க. இல்லைன்னா ஒரு நாள் முழுக்க கூட நீங்கள் ஆற விட்டாலும் நல்லாயிருக்கும், செட் ஆயிரும். இப்போ பாருங்கள், செட் ஆயிருச்சு. ஓரத்துலேருந்து நம்மளுக்கு அப்படியே விட்டுட்டு வந்துடும் அந்த எண்ணெய் நம்மளுக்கு இருக்கிறதுனால. இப்போ ஒரு தட்டை போட்டு கவுத்துட்டு அதை வந்து எடுத்தாச்சு. பாருங்கள் எவ்வளோ சூப்பரான அல்வா நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சுன்னு. இதோட வெயிட் பார்த்தீங்கன்னா 3/4 கிலோ இருந்துச்சு கரெக்டாக. நம்ம எடுத்த ஒரு பெரிய தேங்காய், ஒரு தேங்காய்க்கு 2 கப்பு தேங்காய்க்கு 3/4 கிலோ அல்வா வந்துச்சு நம்மளுக்கு. ரொம்ப ரொம்ப சூப்பரான ஹெல்த்தியான அதே நேரம் ரொம்ப டேஸ்ட்டான அல்வா நம்ம வீட்டிலே ரெடி பண்ணியாச்சு. எல்லோரும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும், அதே மாதிரி ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஒரு தடவை ட்ரை பண்ணிங்கன்னா அடுத்தடுத்து செய்வீங்க. அந்தளவுக்கு ரொம்ப சூப்பரான அல்வா இது. இதே மாதிரி நம்ம சேனலில் நிறைய அல்வா ரெசிபிஸ் இருக்குது. பீட்ரூட் அல்வா, கேரட் அல்வா, பாம்பே ஐஸ் அல்வா, அப்புறம் க்ரீன் கிரேப்ஸ் அல்வா, பிளாக் கிரேப்ஸ் அல்வா,
வாட்டர்மெலன் அல்வா, இந்த மாதிரி நிறைய அல்வா ரெசிபிஸ் இருக்குது. ரேடிஷ் அல்வான்னு அது எல்லாத்தையும் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அதோட லிங்க் நான் வந்து கொடுக்குறேன். நீங்கள் எல்லாமே ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடியது, எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக அதை ஒரு தடவை எல்லா அல்வாவையுமே ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.